வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஐடிபிபி அதாவது இந்தோ திபெத் பார்டர் போலீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீசஸ் ரேங்க்ல டோட்டலா 819 வேகன்சிஸ்க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, பிசிக்கல் மெடிக்கல் எந்த மாதிரி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா NSQF லெவல் 1 சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சோ இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. சோ இந்த சர்டிபிகேட் ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லனா கிச்சன் இந்த 2 ஃபீல்டுல ஏதாச்சும் ஒரு இதுல உங்ககிட்ட இருக்கணும். சோ இந்த சர்டிபிகேட் கண்டிப்பா நிறைய பேர்ட்ட இருக்காது. ஆனா கண்டிப்பா இது இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணி இதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ண வேண்டாம். சோ இந்த ரீசனுக்காக தான் நான் வீடியோ போடாம இருந்திருந்தேன். பட் நிறைய பேர் இந்த சர்டிபிகேட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்துரு மேத்ஸ் ஆப்லையும் அடுத்ததா டெலகிராம் சேனல்லையுமே இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. ஸோ அதனாலதான் நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மினிமம் 35,000 per month உங்க இன்ஹேண்ட் சேலரியாவே இருக்கும். ஓகே, இதுல இந்தியா ஃபுல்லா 819 வேகன்சிஸ் இருக்குது. இதுல தமிழ்நாட்டுக்குன்னு தனியால வேகன்சி கிடையாது, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் கிடையாது. ஆல் இந்தியா லெவல்ல தான் இதுக்கான காம்படிஷன் இருக்கும். இதுல மேலுக்கு எவ்வளவு, ஃபீமேலுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, கேட்டகரி வைஸ் இருக்குது. நீங்க இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் முன்னாலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பீங்க. சோ இதுல நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ற வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் முடிஞ்சா வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்த இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25க்குள்ள இருக்கணும். பட் இதுல ஏஜ் ரிலாக்சேஷனுமே உண்டு. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷனோட சேர்த்து டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க UR EWS கேட்டகரியில இருக்கவங்களா இருந்தா 2/10/1999 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/10/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். அதுவே நீங்க OBC கேட்டகரினா 2/10/96 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/10/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். SC STனா 2/10/94 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/10/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். ஓகே, சோ வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். இதுக்கு PW கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அடுத்ததா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் UR OBC EWS கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். மத்தவங்க ஃப்ரீ தான். ஓகே, ஃபீமேலுக்கும் ஃப்ரீ தான். SC ST இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுல ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கும். ஓகே, ஒரே நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். இது என்னென்ன இதுல செக் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகே, சோ ரிட்டன் எக்ஸாம் மார்க் வச்சா அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. அடுத்ததா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கு. மெடிக்கல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ரீமெடிக்கல் இருக்கும். அடுத்து ஃபைனலா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஓகே, சோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஹைட் செஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்க ST கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்க ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 148 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். செஸ்ட் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. மினிமம் 75 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அதுவே ST கேண்டிடேட்டா இருந்தாலுமே அவங்களுக்குமே சேம் தான். ஓகே, 75 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் அவங்களுக்குமே எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் மேலுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அதுக்கு 7.5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் அதிகம் தான் மற்ற ரெக்ரூட்மெண்டோட கம்பேர் பண்றப்போ. அதாவது 1600 மீட்டர் 7.5 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. லாங் ஜம்பும் உண்டு. லாங் ஜம்ப் 11 அடி. ஓகே, 11 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்பும் உண்டு. 3 அடி 3.5 ஃபீட் நீங்க ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குமே 3 சான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும். பாஸ் ஆனா போதுமானது. ஓகே, இதுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. அடுத்ததா ஃபீமேலுக்கான பிசிக்கல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் 45 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் 9 ஃபீட் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் 3 ஃபீட் அதுக்குமே 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா SSC GDல எப்படி இருக்குதோ அதே மாதிரி சிலபஸ் தான். பேட்டர்ன்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மாறுதே தவிர மற்றபடி SSC GDயோட சிலபஸ் இதுல டைமும் அதிகமா கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் பத்தி இதுல எதுவுமே சொல்லல. ஸோ எதுவும் சொல்லல அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் இதுல கிடையாது. அதே மாதிரி OMR பேஸ்ட் தான். நீங்க கோடிங் ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்ல இருக்காது. சோ இப்போ இதுல டோட்டலா 50 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க். சோ 50 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, சோ இந்த 50 கொஸ்டினும் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, GKல இருந்து 15 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின்,
ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து 10 கொஸ்டின். ஓகே, இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, நீங்க ரெண்டுல எது வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிலீஷ்லயே அட்டன் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா கொஸ்டினுமே வந்து இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க, தமிழ்ல கொஸ்டின் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து 1 hour டைம் கொடுக்குறாங்க. 50 கொஸ்டினுக்கு 1 hour அப்படிங்கிறப்போ டைம் வந்து உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்குது அவ்வளவுதானே தவிர மற்றபடி சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்க எஸ்எஸ்சி ஜிடியோட சிலபஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இதுல வந்து இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளா இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாம 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிள் ஆகும். எஸ்எஸ்சி, அடுத்ததா ரயில்வே, அடுத்ததா இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வரக்கூடிய வேகன்சிஸ், அக்னிவீர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. 2000க்கு அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது 1000க்கு அதிகமான பேர் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க செலக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுல ஜாயின் பண்ணிட்டு நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கணும், என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கணும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 day டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 4 மாசத்துக்கு மேலேயே டைம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் தான் அப்படின்னால அதுக்கப்புறம் தான் எக்ஸாம். ஆனா இப்ப இருந்து நீங்க படிச்சீங்கனால தான் உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். பிசிக்கல் மட்டும் கிளியர் பண்றதுனால கண்டிப்பா செலக்ஷன் ஆக முடியாது. அதனால நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை எல்லாமே கண்டினியூஸா கூட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிசிக்கல் அடுத்ததா வந்து எக்ஸாம் எல்லாமே வந்து ஒரே ப்ராசஸா கண்டினியூஸா கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்மியான வேகன்சி தான் ஆல் இந்தியா லெவல்ல இருக்குது அப்படின்னால நிறைய பேர் அப்ளை பண்ணல அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே ப்ராசஸா கூட வச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால நீங்க வந்து இந்த 120 day ஸ்ட்ராட்டஜியை இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். அதுல எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ்க்கான ஃபோல்டர் வந்து இருக்கும். அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கான டைம் டேபிளுமே கொடுத்துருப்பேன். எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிளுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே நீங்க வந்து படிச்சீங்கன்னா போதுமானது. ஓகே, அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க அலௌடு கிடையாது. அதாவது நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது. கண்ணாடி போடாம உங்களுடைய நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல N6ம் ஒர்ஸ் ஐல N9ம் இருக்கணும். பெட்டர் ஐனா என்னன்னா நீங்க ஒரு ரைட் ஹேண்டர், வலது கை பழக்கம் உடையவர் அப்படின்னா உங்களுடைய வலது கண், அதாவது உங்களுடைய ரைட் ஐ தான் பெட்டர் ஐ. அப்ப இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, சோ அப்போ பெட்டர் ஐல வந்து N6 இருக்கணும், ஒர்ஸ் ஐல வந்து N9 இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல 6/6ம் ஒர்ஸ் ஐல வந்து மினிமம் 6/9ம் இருக்கணும். ஸோ இதை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மாதிரி இருக்குதான்னு எனக்கு செக் பண்ணணும்னு கேட்டீங்கனாலே அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. கலர் பிளைண்ட்னஸும் இதுல இருக்கக்கூடாது, அதையும் அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து 30 ரூபாயில இருந்து 50 ரூபா வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க இதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹாஸ்பிட்டல்ல போனீங்க அப்படின்னா அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அடுத்ததான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட்டும் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து எந்த கேட்டகரி அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த சர்டிபிகேட் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அது வந்து 1/10/2024 முன்னால வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும். இப்போ ஓபிசினா நீங்க இந்த வருஷம், அதாவது இந்த பினான்சியல் இயர்ல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணுங்க. இல்ல லாஸ்ட் இயர்ல வாங்கியிருந்தா கூட அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல வாங்கியிருக்கணும், அதாவது 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும். ஓகே, எஸ்சி எஸ்டினா நீங்க எப்ப வேணாலும் வாங்கிருக்கலாம். இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க எப்ப வேணாலும் வாங்கிருக்கலாம். ஓகே, பட் உங்களோட சர்டிபிகேட்ல உங்களோட நேம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயும் ஃபில் ஆயிருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ற வீடியோ கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.